friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்றதுக்கு 1/4 கிலோ வெள்ளை கிழங்கா மீனை க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வாங்க குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பேனில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போயுமே மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சேர்க்குறது எல்லாமே 1/4 கிலோ மீன் குழம்புக்கான அளவு. நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி பதிலாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை கிழங்கா மீன் எடுத்திருக்கேன் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அதில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 to 6 minutes நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிழங்கா மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் நீங்கள் மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். குழம்பு எப்போயுமே செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே 10 minutes குக் பண்ணலாம். அப்போ தான் அந்த தேங்காய், சின்ன வெங்காயம், குழம்பு பொடியோட ராஸ்மெல் எல்லாம் போகும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 5 minutes குக் பண்ணாவே போதும். மீன் சீக்கிரமாக வெந்துடும்.
இப்போ இதை லைட்டாக பெரட்டி விடலாம். ரொம்ப கிளறக்கூடாது, ஏன்னா மீன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிடும் சீக்கிரமாக. மீன் குழம்போடு சேர்ற மாதிரி லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். இப்போ இதை 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான வெள்ளை கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சண்டே எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.